எங்களோட பேசுகிறார். So I pray as we are seated here that the word of God will minister to us and we will turn to God. தேவனுக்கு திரும்பும்படியாய் நாங்கள் வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். நமக்கு வாரம் முழுவதும் இருக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும். தேவனுடைய செய்தி கேட்கும் போது இதயத்தை திறந்து நாங்கள் காத்திருப்போம். அவருடைய வசனங்கள் பேசுவதாக கண்களை மூடி ஜெபிப்போம். Holy Father, I pray, Lord, that you will talk by your word and bring us to you, Lord. உங்களுக்கு திரும்பும்படியாய் நீர் எங்களோடு பேசுங்க, தடைகளை எடுத்து கொடுங்க. The devil is trying to snatch the word, that even we don't even hear the word. வார்த்தை கேட்காதபடிக்கு கூட சாத்தான் முயற்சி செய்கிறான். கேட்ட உடனே எடுக்கும்படியா முயற்சி செய்கிறான். ஆனால் நாம் ஜெபிக்கிறோம், அப்பா இந்த வார்த்தையை நாம் கேட்பதற்கு கனி கொடுக்கட்டும். உங்களுக்கு திரும்பும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்பதாவே. ஆமென். இன்றைக்கு நாங்கள் பாவத்தின் சுபாவத்தை குறித்து வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். ஃபாரோவுடைய வாழ்க்கை மூலமாய் the nature of sin. Many of us do not understand what is the nature of sin. பாவத்தின் சுபாவம் என்ன என்பதை நாங்கள் தெரியாமல் இருக்கலாம், புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். And today we see from the scriptures the strong nature of sin. பாவத்துக்குரிய சுபாவம் எவ்வளோ ஒரு பெரிய சுபாவம் என்பது வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஃபாரோ மாறி தேவனுடைய கரத்தை பார்த்தவர்கள் யாரும் இல்லை, சில பேர் தான். ஃபாரோ மாறி தேவனுடைய அதிசயங்களை பார்த்தவர் யாரும் இல்லை. ஃபாரோக்கு கிடைச்ச ஸ்லாக்கியத்தின்படி தேவனை தெரிந்து கொள்ளும்படியாய் கிடைச்ச ஸ்லாக்கியம் சில பேருக்கு தான். ஃபாரோ தேவனை தெரிந்து கொள்ளும்படியாய் எல்லாம் அவர் கண்களுக்கு முன்பதாக இருந்தது. அவரை போல தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு சூழ்நிலை வேற யாருக்கு கிடைச்சது எனக்கு தெரியாது. Very few people got the privilege to know, to see, to believe, to experience the hand of God, and Pharaoh was one among them. Throughout the Bible, it begins from Exodus chapter 4 to 14. Exodus 4-14 it is tracing the move of Pharaoh. In the Pharaohுடைய செயல்களை நாம் பார்த்து அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தின் சுபாவத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். In all this God said, let Pharaoh know that I am the Lord. நான் தேவன் என்று Pharaoh தெரிந்து கொள்ளும்படியாய் இதெல்லாம் நான் செய்கிறேன். தேவன் இதெல்லாவற்றிலும் ஃபாரோவை நடத்தும்போது தேவனுக்கு இதயத்தில் ஒரு ஏக்கம். இந்த ஃபாரோ என்னை தெரிந்து கொள்ள வேண்டும். This man Pharaoh should know me. Let him know that I am the Lord. நான் தேவன் என்று அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இதோ செயல்கள், இதோ அற்புதங்கள், இதோ 10 வாதைகள், the 10 plagues, the hand of God, the miracle of God, the presence of God, the strength of God. It's all for Pharaoh to know He is the Lord. But this is so sad. I was reading these scriptures. My heart was very heavy to see the nature of sin in Pharaoh. முதலாவது நாம் பார்க்கிறோம் Pharaohுடைய சுபாவத்துல முதல்ல அவர் சொல்றது, when Moses goes and says, let my people come and let my people go, that they will worship. இதோ தேவன் சொல்கிறார், என் ஜனங்களை நீங்கள் விடுங்க, அவர் எங்களை ஆராதிக்க வேண்டும். தேவன் சொல்கிறார், கேளு. கடவுள் சொல்கிறார், கேளு. God is speaking, listen. God is telling, please obey. என்று மோசே சொல்லுவது முதலாவது ஃபாரோவுக்கு
இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன தேவனை கேட்பதற்கு அவர் யார்? அவரை நான் அறியவில்லை. I don't know the Lord. Moreover, I will not let the people of Israel know who is the Lord. I don't know the Lord. முதலாவது பாவத்தில் விழுவது யார் விழுறாங்க? தேவனை அறியாதவங்க. தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. தேவனை அறியாதவர்கள், தேவனை தெரிந்து கொள்ளாதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. People who don't know the Lord will continue to sin. People who don't know the Lord will continue to abide in sin. People who don't know the Lord will obey not the Lord. தேவனை தெரிந்து கொள்ளாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. A lot of people in the world today, they continue to sin. Their argument is, I don't know the Lord. இந்த தேவன் யார் என்று எனக்கு தெரியாது. நீ என்ன சொல்வது இந்த தேவனை பற்றி? அவர் யார் என்று எனக்கு தெரியாது. நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ நான் அதுதான் செய்வேன். I will do what I want. I don't know this Lord. And Pharaoh is saying, oh, இந்த ஜனங்கள் சொல்ற பொய்யே நீங்க கேட்டு விழுந்துடாதீங்க. நாம உங்களை விட போறதில்லை. These people are lying. Pharaoh is thinking, இதோ இந்த மோசேஸ் சொல்றது பொய். அவர் சும்மா கத்துக்கதல்ல, சும்மா வந்து என்கிட்ட சொல்றாங்க. இஸ்ரவேலுடைய ராஜா சொல்றாங்க, இந்த வீடு யார் இந்த தேவன் எனக்கு தெரியாது. இப்போ who are the people who fall into sin? People who don't know the Lord. தேவனை அறியாமல் இருக்கும்போது பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலை. தேவன் அறியாமல் இருக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை. இரண்டாவது நாம பார்க்கிறோம், God is trying to put signs and wonders and says, I will show I am the Lord. அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், மோசே நீ போ, நீ குச்சி எடுத்து போடு, பாம்பா மாறும். அது மாறும்போது அவர் தெரிந்துட்டோ இதோ நான் தான் தேவன் என்று. Exodus chapter 7 verse 11 சொல்லுகிறது, அப்பொழுது ஃபாரோ அங்க இருக்கிற மாயமந்திரக்காரை கூப்பிட்டாங்க. அந்த மாயமந்திரக்காரை அவர்கள் கூட அவர்களுடைய மாயமந்திரத்தினால குச்சியை பாம்பா மாத்தினாங்க. குச்சியை தேவன் செய்தது போலவே அவர் செய்தாங்க. எல்லாம் நாம கவனிச்சுக்கணும். தேவன் ஒரு காரியத்தை செய்வது அதே மாதிரி சாத்தானும் செய்ய முடியும். முதலாவது அவர் சொன்னார், இந்த தேவன் யார் என்று எனக்கு தெரியாது, நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். இரண்டாவது சொல்லுகிறார், ஓ it is not the Lord, இது தேவன் அல்ல, இதோ இவர்கள் கூட செய்கிறார்களே. மோசே நீ என்ன குச்சி எடுத்து போய் பாம்பா பண்ணிட்ட? இங்கே எகிப்தியர்கள் செய்கிறாங்க, இது தேவன் செய்கிற காரியம் அல்ல. நான் வெளியில போ. நம்ம வாழ்க்கையில நமக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா? சாத்தான் கொடுப்பா. நமக்கு நல்ல பணம் கிடைக்கணுமா? சாத்தான் கொடுப்பா. நமக்கு நல்ல வாழ்க்கை அமையணுமா? தேவன் கூட அவசியம் இல்லை. இதெல்லாம் செய்யும் என்று இந்த சூழ்நிலைகளுக்கு he did not realize the snake of the God had swallowed the snake of the Egyptians. That he did not see, but he thought, this is not the Lord and I will do it. இது தேவனால வந்ததல்ல, நான் செய்கிறேன், நான் தொடர்ந்து நான் என்ன செய்ய நான் உன்னை விடல. People think it's a coincidence. இப்படி என் வாழ்க்கையில நடந்துச்சுன்னா அது கோஇன்சிடென்ஸ். கடவுள் ஒன்றும் பண்ணல, நான் அப்படியே பாவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பேன். இது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி நடந்திருக்கிறது. இது தேவன் அல்ல, நான் செய்வேன். Pharaoh did not listen to them because God does and the devil also does. God gives sign, the devil gives sign. You will know that it is the Lord, but the devil will come to deceive. It is not the Lord. I want us to be watchful. The devil will bring in your mind to say, it is not the Lord. அது தேவன் அல்ல. இந்த காரியம் செய்தது தேவன் அல்ல. இந்த எச்சரிக்கை கொடுத்தது தேவன் அல்ல. நீ தொடர்ந்து பாவம் செய். இந்த வார்த்தை தேவன் சொல்லவில்லை, நீ நினைச்சுக்கிற, நீ செய். இது தேவன்
செய். இது தேவன் அல்ல, நீ ஒப்பு கொடுக்காத. இது தேவன் அல்ல, நீ கீழ்ப்படியாத. இது தேவன் அல்ல, இது தானா நடக்கிறது. God has not done anything to you. Just sin. Pharaoh, I don't know the Lord. ரெண்டாவது, it's not the Lord. I don't know the Lord. நான் விடப்போவதில்லை, இது தேவன் அல்ல. அப்பொழுது I'm not going to speak about the 10 plagues. 10 பேழைகளை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவதில்லை. அது எல்லாருக்குமே தெரியும். And then God gives sign after sign. தேவன் சொல்லுவதே சாத்தான் டூப்ளிகேட் பண்ணலாம். தேவன் பேசுற மாதிரி சாத்தானும் பேசலாம். தேவன் வார்த்தை செய்யற மாதிரி சாத்தானும் செய்யலாம். ஏமாந்து போகாதீங்க. அப்பொழுது தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பாம்பு இந்த ஜனங்களுடைய பாம்பு முழுகிறது. But Pharaoh did not see it. His eyes was closed to say, it's not the Lord. And God still says, I will do signs and wonders that he will know that I am the Lord. நான் தேவன் அறிந்து கொள்ளும்படியா நான் இதை செய்வேன். And so many things happen. இதோ தண்ணி ரத்தமா மாறினது. அப்பொழுது மறுபடியும் அங்கே இருக்கிற பார்வோனுடைய ஜனங்கள் செய்றாங்க, இதோ இது தேவன் செய்வதல்ல, நான் செய்கிறேன் அப்படி சொல்லுவது. இன்னொரு தடவை finally there comes to a point he says, oh it is the Lord. இது தேவன் செய்ததா, இது எங்களால் செய்ய முடியலையே. இதோ நாங்கள் வாசிக்கிறோம், இந்த கவலை செய்வது அங்க இருக்கிற எகிப்தியர்கள் சொல்றாங்க, இதோ எங்களால் இது செய்ய முடியல. we are not able to say this, we are not able to do this. And then he is getting to know it is the Lord, but now I will cheat the Lord. நான் என்ன பண்ணுவேன், தேவனே ஏமாத்துறேன். இப்பொழுது பார்வோனுக்கு தெரியுது, இது மாயமந்திரம் அல்ல, இது ஒரு சக்தி இல்ல, இதுக்கு மீறி ஒரு தேவன் இருக்கிறாங்க. இதோ எகிப்தியர்கள் இந்த மந்திரத்தை செய்ய முடியலையே அப்படின்னா அதை எகிப்தியர்களே சொல்றாங்க, பார்வோனே இது எங்களால் செய்ய முடியல, இது தேவனுடைய கரம். This is the hand of God, Pharaoh. We are not able to do it. This is the hand of God. என்று சொல்வது பார்வோன் ஒரு சூழ்நிலை, இது தேவன் என்று அறிந்து அவர் சொல்லுகிறார், மோசே வா, இப்போ நான் உன்னை விட்டுறேன். நீ என்ன பண்ணு, நீ தயவு செய்து உன் கடவுள்கிட்ட போய் கேளு. Exodus chapter 8 verse 8 யாராவது வாசிங்க. இதோ பாரோ மோசே கூப்பிட்டு சொல்றாங்க, இப்போ மோசேஸ் நான் நம்புறேன், இதோ இது தேவன் என்று நான் அறிந்து கொண்டேன். இப்போ நான் சொல்றேன், ப்ளீஸ் ப்ளீஸ் பாரோ, நீ போய் உன் கடவுள்கிட்ட கேளு, இந்த தவத்துல எடுத்துரு, நான் இந்த இஸ்ரவேலை நான் விட்டுருவேன். I will leave this people. Please please go and then do this. And now we come to the point to say, I know you are the Lord, but I will cheat you. அன்றே இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சுடுங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கீழ்படிவேன். அன்றே இந்த ஒரு தடவை நான் செஞ்ச பாவத்தை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறமா ஆண்டவரே நான் உங்க வழியில தான் நடப்பேன். மோசே இந்த ஒரு தடவை கேட்கிறேன், உன் கடவுள் போய் சொல்லு, நான் உங்க ஜனங்களை விட்டுறேன். மோசே சொல்றாங்க, நான் போறேன், என் கடவுள்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த தாவத்துல நாளைக்கு இருக்காதே, தாவத்துல மாயமானவரே. மோசே சொல்றாங்க, நான் விட போறதில்லை, போ. I'm not going to leave you. The nature of sinless, it cheats the Lord. இந்த பாவத்தின் சுபாவம் முதல்ல தேவனை அறியாமல் பாவம் செய்தேன், அப்பொழுது இது தேவன் இல்லை என்று இருந்தேன், இப்பொழுது தேவன் என்று அறிந்து அவரை ஏமாற்றுகிறேன். So many times you will say, அப்பா இந்த ஒரு தடவை எனக்கு நீங்க கொடுத்துருங்க, இனிமேல் ஆண்டவரே நான் நடப்பேன், இனிமேல் ஆண்டவரே நான் உங்களுடைய வழியை கரெக்டா நடப்பேன், இனிமேல் ஆண்டவரே அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். When the moment God forgives, I will do what I want. எனக்கு
என்ன தோணுதினாலும் செய்வேன். ஆண்டவரே நீ மன்னிச்சிட்டீங்களா, முடிஞ்சிச்சு. ஆனால் go again to the sin. கவலைகள் மறைந்து போனதா, அது எனக்கு போதும். I didn't want what God wants. I just wanted the frog to go. தேவனுடைய இருதயத்தை பின்பற்றணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. இந்த பாவத்தில போனோம், இந்த பாவத்திலிருந்து கொஞ்சம் மன்னிப்பு கிடைக்கணும். அவங்கள போன உடனே பாட சொல்றாங்க, மோசே நான் விட போறதில்ல போ. என்ன ஒரு ஏமாத்துற தன்மை. People, sometimes we cheat the Lord, and then as we keep moving, you see, I want you to follow me, follow me. The Bible says again and again, his heart was hardened, and God also says, I was hardened. இதோட இருதயம் கடினமாய் முதல்ல தேவனை அறியாமல் பாவம் செய்தேன், அப்பொழுது தேவன் இல்லை என்று இருந்தேன், இப்பொழுது தேவன் என்று தெரியும், ஆனால் அவன் ஏமாற்றுகிறேன். அதுக்கப்புறமா தேவனோட விளையாடுறேன். He is playing with the Lord. நாளெல்லாம் முன்னமே மோசே கூப்பிட்டு, ஐயோ அப்போ வேற இன்னொரு பேரை வந்தது. Exodus chapter 8 verse 19. யாராவது வாசிங்க Exodus chapter 8 verse 19. இதோ இது தேவனுடைய கரம் ஃபாரோவே, இது எங்களால் செய்ய முடியலன்னு தெரியும். He knows clearly that he is the Lord. இவன்தான் தேவன் என்று தெரியும். ஆனால் இந்த ஃபாரோ ஏமாத்திட்டு இருக்கு. தேவனோட வெளியாடுறாங்க. மோசே கூப்பிடுறாங்க, மோசே நாளைக்கு விட்டுரு, இதை எடுத்துரு, இதோ இந்த ஃபிளைஸ் நீ எடுத்துரு, நாளைக்கு விட்டுரு. Exodus 2 verse 25. Go sacrifice in the land, I will let you go. இதுக்காக நீ தேவனோட பேசு. Again and again and again. After he does this, he says he will not let Pharaoh go because he was cheating and continued to play with God. யாத்ராகமம் 8:21 சொல்லுது, மோசே ஃபாரோவை பார்த்து சொன்னாங்க, ஃபாரோ நீ ஆடுறதெல்லாம் விளையாடு. Only let not Pharaoh cheat again by letting not the people go. இன்னொருத்தரை ஏமாத்தாத ஃபாரோ, என்கிட்ட ஏமாத்தாத, நான் விடுறேன் சொல்லிட்டு என்கிட்ட நீ ஏமாத்தாத, தேவனோட விளையாடாத. The nature of sin is it plays with God. தேவனோட விளையாடு. இந்த பாயிண்ட்ல தேவன் என்று தெரியும், தேவனுடைய வார்த்தை என்று தெரியும், ஆனால் ஒரு விளையாட்டு. இப்போ போய் கடவுளை பிரேயர் பண்ணுறேன், நான் நாளைக்கு விட்டுறேன். மோசே பிரேயர் பண்ண உடனே அந்த கவலை போச்சு, நான் விடல. இப்போ போய் ப்ளே பண்ணு, இதோ என் ஆடு மாடெல்லாம் செத்துருச்சு, நாளைக்கு விட்டுறேன். அதுக்கு தேவனுக்கு அப்புறமா நான் விடல, கையெல்லாம் பத்திக்கிச்சு, போரேஸ் வந்துச்சு, இப்போ போய் பிரேயர் பண்ணு, நான் விட்டுறேன். அப்பொழுது தேவன் நான் விடவில்லை. You know, he is playing with the Lord. The nature of sin is it will play with God. பாவத்தின் சுபாவம் தேவனோட விளையாடுகிற சுபாவம். இன்னைக்கு இப்பத்துக்கு ஒரு விடுதலை கிடைச்சா போதும், நாளைக்கு திருப்போம் அதே வழியில தான் நான் போவேன். இன்னைக்கு தேவனுக்கு மன்னிச்சா போதும், நாளைக்கு திருப்போம் அதே பாவத்துக்குள்ளதான் நான் போவேன். அதுக்கப்புறமா நாம் பார்க்கிறோம், Pharaoh did not fear the Lord. தேவனை அவன் தேவன் மேல பயம் இருக்கவில்லை, தேவன் மேல ஒரு பயமில்லாத இந்த Pharaoh துணிகரமாய் பாவம் செய்தான். Exodus chapter 9 verse 20. ஒரு சூழ்நிலை தேவன் சொல்றாங்க, இப்படி நான் செய்ய போகிறேன். அப்போ வேதம் சொல்லுகிறது, whoever feared the word of the Lord, they did something. தேவனுக்கு பயந்தவங்க எகிப்தியர்களை அவங்க கொஞ்சம் விலகி
எவன் பயப்பட்டானோ அவர் சில காரியங்கள் செய்தார். The one who feared, they moved away from the Lord, they backed off from the Lord to say, oh ஆண்டவரே உங்களோடு நாங்கள் விளையாடவில்லை அப்பா. ஆனால் வேதம் சொல்லுகிறது Exodus chapter 9 verse 21, who did not pay attention to the Lord, they stayed and did as it was there. தேவனுக்கு பயப்படாதவங்க நகரவில்லை, தேவனுக்கு பயப்படாதவங்க எதையும் மாற்றிக் கொள்ளவில்லை. இந்த ஃபாரோவுக்கு தேவனுடைய பயம் இல்லை, தேவன் என்ன செய்வார் என்று நடுக்கம் இல்லை. தேவன் மேல பயம் இல்லாததுனால நான் பார்த்துக்கிறேன். ஒரு சுபாவம், பாவத்தின் சுபாவம் என்ன தெரியுமா? நான் மேனேஜ் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? நான் மேனேஜ் பண்ணிட்டேன். அவர் தேவன் என்று தெரியும், அவர் கருத்தை வைத்தார் என்று தெரியும், அவர் வெற்றி போறார் என்று தெரியும். நான் பார்த்துப்பேன். I will take care because I don't care the Lord. I don't fear the Lord. நான் தேவனுக்கு பயப்படுவதில்லை, நான் துணிகரமாய் பாவம் செய்கிறேன். இந்த கவனிச்ச நான் பாவம் செய்கிற லெவல் அதிகமாகதான் போதே. நின்ன அட்லீஸ்ட் நான் பாவம் செய்தேன், இப்பொழுது துணிகரமாய் செய்கிறேன். நீ தேவன், நீ கையை வைக்கிறது தெரியும், but still I want to fear the Lord. Who are you, Moses? Go. I will not send the people of Israel. இந்த ஜனங்களை நான் அனுப்ப போறதில்லை மோசேவே, போ. அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு உங்க தேவனுக்கு சொல்லு, உங்க தேவனை வணங்கிக்கோ, இது எனக்கு தேவை, இது விடுதலை ஆகலை. மோசே போ. மோசேக்கு நிலைமை எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. அவர் கூப்பிடுறார், உங்க ஆண்டவர் தான் பெரியவர், அவருக்கு போய் ஜெபி, நான் விட்டுறேன், நாளைக்கே விட்டுறேன். மோசே போறாங்க, ஜெபிக்கிறாங்க, மாறினது வராங்க. மோசே இஸ்ரவேல் ஃபாரோவை விடுங்க. நான் விடல. ஓ, யாரோட விளையாடுறாங்க? தேவனோட விளையாடுறாங்க. The nature of sin is it has no fear of the Lord. பாவம் செய்வது தேவன் மேல பயம் இல்லை, தேவன் கையை வைக்குவார் என்ற நடுக்கம் இல்லை. வைராக்கியத்தோட பாவம் செய்கிற சுபாவம் பாவத்துக்கு இருக்கிறது, பாவம் செய்கிற ஃபாரோவுக்கு இருக்கிறது. தொடர்ந்து நாம் அப்படியே பார்க்கிறோம். Is gone to the point to say, you know, I don't fear the Lord, and finally he says, you know, it is the Lord, but I will face the Lord. நான் எனக்கு தெரியுது தேவன் தான் என்று, ஆனால் நான் அந்த தேவனை நான் சந்திக்கிறேன். Exodus chapter 9 verse 27, யாராவது வாசிங்க. Exodus 9 verse 27. இதோ நான் பாவம் செய்தேன், உங்க தேவன் தான் கரெக்ட், அவன் நீதி உள்ளவர், நானும் எங்க பிள்ளை எங்க ஜனங்களும் பாவம் செய்திருக்கிறோம். இதுக்கு முன்பதான் 30 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இவர் சொல்றார், உனக்கும் உங்க ஜனங்களுக்கு தேவன் மேல பயம் இல்லை. உங்களுக்கு தேவன் மேல பயம் இல்லாததுனால நீங்க விட மாட்டேங்கிறீங்க. You are not living because you and your people don't fear the Lord. And Pharaoh is confessing, the Lord is right. இந்த தேவன் சரி, எனக்குள்ள பாவம் இருக்கிறது, நான் தவறு செய்கிறேன் தெரியுது, இதெல்லாம் செய்து திருப்பம் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து சரி பண்ணது. பாரா சொல்றாங்க, நான் தேவனை சந்திப்பேன். மோசேஸ் சொல்றாங்க Exodus chapter 10 verse 3, how long will you refuse to humble yourself before the Lord? எவ்வளவு நேரம் தேவனுடைய முன்பதாக தாழ்த்தும்படியாய் தயங்குவேன் ஃபாரோ? எவ்வளவு நாள் ஃபாரோ நீ தேவனை ஃபேஸ் பண்ணணும்னு இருப்பேன்? You are not ready to humble before the Lord. You know it is the Lord, but
ஆரணும் இங்க இருந்து துரத்து. Chase them from here, because he is saying, now I don't even fear the Lord, I will face the Lord. யாரோட சவாலே? தேவனோட சவாலே. நான் என்ன அவருக்கு ஒப்பு கொடுக்கிறது? நான் என்ன தேவன் சொல்வதை கேட்பது? என்னுடைய பாவத்தை, என்னுடைய துணிகரத்தை நான் செய்வேன். அவர் என்ன சொன்னாலோ, என்ன செய்தாலோ நான் பேச பண்றேன். Sometimes when you talk to people, they say, நம்ம ஆளு அவன் தண்டிக்கிறதா தண்டிக்கட்டும். I will not change. If he wants to punish, let him punish me. I will stand before the Lord and Father says, I will face you. I know you are hitting me. நீ என்ன அடிக்கிறது தெரியும், நீ கூட பேசுறது தெரியும், நீ எனக்காக நீ மறுதலிக்கிறது தெரியும். ஆனால் நான் இந்த பாவத்திற்கு போக மாட்டேன். உன்னை நான் ஃபேஸ் பண்ணுவேன். Gone are the days people were saying, I will hide and sin. Now I will pride in my sin. அந்த காலம் போனதே, மறைந்து யாருக்கும் தெரியாம பாவம் செய்த காலங்கள் மறைந்து போனது. இப்பொழுது பெருமையோட பாவம் செய்த சூழ்நிலையில் இருக்கிறோம். We don't fear to sin. We say we will face you. We are proud of our sin. என் பாவத்தை குறித்து எனக்கு ஒரு பெருமை. நான் உன்னை சந்திக்கிற நீ என்ன பண்ணிருந்த பார்க்கலாம். What will you do, oh God, the God who did so many signs, but still Pharaoh says, I will face you. You do whatever you want. But God was saying, I will show more signs and wonders, that you will know that I am the Lord. இவ்வளோ செய்யக்கூடும், இவ்வளோ சொல்லாமக்கூடும். தேவன் சொல்கிறார், நீ நான் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியா இதை நான் செய்கிறேன். I am doing the signs and wonders for you, O Pharaoh, to know I am the Lord. He knows he is the Lord, but he does not want him to be his Lord. இப்பொழுது அவருக்கு தெரியும், இவர்தான் தேவன் என்று தெரியும். அவர் சொல்றார், நீர் தான் சரி, உங்க கடவுள் தான் சரி, நான் தப்பு செஞ்சிருக்கிறேன். ஆனா அந்த கடவுள் எனக்கு தேவையில்லை. நான் உள்ள தொடுத்து விடு. ஃபாரையோ இந்த மோசையும் இந்த ஆரோனையும் நீ துரத்தி விடு, நீ துரத்தி விடு. அந்த சூழ்நிலை நான் பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். God shows his mercy. God shows his mercy to Pharaoh. He says, if I wanted to destroy you, I would have destroyed now from the face of the earth. நான் சொல்லுகிறேன், உன்னை அழித்து போடணும்னா இப்பொழுதே நான் உன்னை அழித்து போடுவேன். யாராவது வாசிங்க Exodus chapter 9 verse 15. நீ பூமியில் இல்லாமல் நாசமாய் போவதற்கு நான் என் கையை நீட்டி உன்னையும் நீ ஜனங்களையும் நான் பாதித்து இந்த உலகத்தை விட்டு எடுத்துருவேன். I can now strike you and I can kill you from the face of the earth. ஆனால் 16 சொல்லுகிறது, இந்த நோக்கத்துக்காக for this purpose I raised up to show you my power. என்னுடைய வல்லமை காண்பிக்கும்படியாய் நீ தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் இதெல்லாம் நடக்கிறது. ஃபாரோ நான் நினைச்சா இப்பவே சொட்டு நாசமாக்கிடுவேன். He comes to a point where God is holding his hand of judgment. தேவனுடைய நியாயம் தீர்ப்பு செய்வதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், ஃபாரோ என் கை வந்தது, நான் அழைக்க போறேன், நான் தொட்டா போதும் நீ செத்துறேன். But still I hold my hand because I want you to know that I am the Lord and lead this people. இந்த ஜனங்களை விட்டு நான் தேவன் என்று அறிந்துக்கோ.
of sinners keep extending more and more. முதல்ல தெரியல பாவம் செஞ்சார், இப்பொழுது தேவன் என்ற வார்த்தையை தெரிந்து அவர் தேவன் இல்லை என்ற சில ஏமாற்றத்துல பாவம் செஞ்சார். அப்புறமா தேவனுக்கு தெரியும் ஏமாத்துறார், அதற்கப்புறமா தேவன் என்று தெரியும் விளையாடுறார், அதற்கப்புறமா தேவன் என்று தெரியும் பயப்படல, இப்பொழுது தேவன் என்று தெரியும் முன்ன நேருக்கு முன்ன மூஞ்சிக்கு முன்ன நின்று சொல்றார், நீ என்ன பண்றது பண்ணு, நான் மாற போறதில்லை. I'm not going to change to do whatever you want. I want to tell you that when God casts His judgment, He pauses at this moment to say, oh man, oh woman, if I want, I can touch you and you will destroy, but I show my mercy to you. Now, in Kalathe, umele kaamichena, nee vilindirve, ana in Kalathe, na konju doorama vechirukka. At least now you change and come to God. What is neither maati, ennidathil va magale, ennidathil nee va, thiruvni va, paavathai vittu va. That is the voice of God. That is the heart of God to say, don't sin, my son, my daughter, come to me. பாவம் செய்யாத, என்னிடத்தில் வா, நான் கையை வெச்சனா முடிஞ்சிருச்சு. நீ என்ன ஆண்டவரே, என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும். You know, we have a false hope to sin. It says, you can manage. உன்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஒரு நம்பிக்கை வருது. எவ்வளவு பாத்துட்டேனா கடவுளே, இது ஒண்ணு எனக்கு தெரியாதா, நான் போய் தொட்டுருவேன், நான் வருவேன், நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நான் போய் தொட்டுருவேன், நான் வருவேன், நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நான் தொட்டுக்குவேன், நான் வருவேன், நான் மேனேஜ் பண்ணிப்பேன். இன்னொரு விதத்துல there is a pride to you to say, நீ என்ன கடவுளே, நான் நிக்கிறேன், நீ என்ன பண்ற பண்ணிக்கோ. What a heart of Pharaoh. But God is saying, I will show my signs and wonders that you will know that I am the Lord. நீ தேவன் அறிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் செய்கிற Pharaoh, சில சூழ்நிலை உனக்காகவே நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரோ. தேவனுடைய தன்மைக்கு பெற்றுக்கொள்வது என்பதாக தேவனுடைய இருதயத்தை ஏக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand the heart of God before we see the judgment of God for sin. And He says, my heart is like this. There are the passing Exodus chapter 34. Exodus chapter 34. God is full of mercy. There are passing Exodus chapter 34 verse 6 and 7. கர்த்தர் அவன் முன்பதாக வந்து இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், நீதிய சாந்தம் உள்ளவர், மகா தயவுள்ளவர், பிரியமுள்ள தேவன். தொடர்ந்து வாசிங்க. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காட்டுகிறவர், எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். This God is a God who is merciful and gracious, slow to anger, abounding in steadfast love and faithfulness. He keeps His love for 1,000 generations. He forgives your sin and iniquities. The heart of God. The Father புரிஞ்சுக்கலையே, Father, நீ என் வல்லமை தெரிந்து கொள்ளும்படியா இதெல்லாம் நான் செய்கிறேன். Father, நான் கையை வச்சா நான் இப்பவே என் உலகத்திலிருந்து வெளியே போயிடுவேன். என் இருதயம் புரிந்துக்கோ, நீ தேவன் என்று அறிந்துக்கோ. நான் அன்புள்ள தேவன், நான் இரக்கமுள்ள தேவன், நான் மன்னிக்கிற தேவன், நான் தயவுள்ள தேவன், நான் கோபத்துக்கு உரிமையுள்ள தேவன். இப்பொழுதே தெரிஞ்சுக்கோ. I tell you, this is the turning point in your life. இதுதான் the last, this week is the last chance for Pharaoh to turn his heart.
இந்த இருதயத்தை மாற்றிக்கொள்ள இது கடைசி சூழ்நிலை, கடைசி சந்தர்ப்பம். தேவன் சொல்லுகிறார், நான் கையை வைக்கிறதுக்கு முன்னே நீ திருந்திரே. இந்த நேரத்தில் நான் எல்லாம் விட்டு தேவனிடத்தில் சேர்ந்தனா எனக்கு வாழ்க்கை. இதையோ கிராஸ் பண்ணி வந்துட்டேனா அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? Pharaoh says, okay, இஸ்ரவேலர்களே, மோசே உன்னை நான் விடுறேன். He let the people go. இப்பொழுது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. Oh, we are not able to control the situation. எல்லாம் செத்து போயிட்டாங்க. இவங்களை அமுச்சிரு. Let the people go. இப்பொழுது சொன்னாங்க, அவங்க போயாச்சு, விட்டாச்சு. And then Pharaoh is saying, now I will fight the Lord. authorities face பண்ண இப்போ fight பண்ற எகிப்திலிருந்து போயிட்டாங்களா? Exodus chapter 14 verse 9, the Egyptian pursued them with horse and an army. The Egyptian person went after them in the midst of the seas. Exodus chapter 14 verse 25, let us flee from before Israel. And then they fought. They were trying to fight the Lord, but the Lord fought with them. Now pull up, let us come and fight the people of Israel. And the Lord, என்ன தைரியத்தில் ஃபாரோவை சேனை எடுத்துட்டு போனாங்க. In what courage he went to fight the Lord. It's the urge in him to sin. I will fight the Lord. பத்து அதிசயங்களை பார்த்துட்டு கூட ஃபாரோக்கு தெரியலையா? இந்த கடவுளை யாரும் டச் பண்ண முடியாது. இந்த கடவுளை மீறி நான் ஒன்றும் பண்ண முடியாது தெரியலையா? தெரியும். ஆனால் ஒரு நம்பிக்கை, நான் தேவனுடைய சண்டை போடுறேன். I will fight with the Lord. That is the nature of sin. I tell the people here, please know the nature of sin in general. Sin will not give up. பாவம் விட்டு கொடுக்காதே, பாவ சுபாவம் விட்டு கொடுக்காதே. கடைசி வரையும் ஃபைட் பண்ணோம், கடைசி வரையும் விட்டு கொடுக்காதே. It all goes to the point, finally they are destroyed. என்ன முடிவு? ஃபாரோவுடைய சேனையும் அழிந்து போனாங்க. பாவத்தின் சுபாவம் என்ன தெரியுமா? அந்த பாவத்தின் சுபாவம் கடைசியில மரணத்துக்கு கொண்டு போகும். It will lead you to sin. It will lead you to death and no return. No grace of God. The judgment of God. தேவனுடைய நியாயம் தீர்ப்பு வந்ததற்கு மரணம் தான். யோவான் 10:10 நல்ல மெய்ப்பன் ஜீவனை கொடுக்க வந்தார், பரிபூர்ணமா ஜீவனை கொடுக்க வந்தார். ஆனால் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வந்தார். எந்த பாவம்னாலும் சரி, கடைசியில் அதை எங்க கொண்டு போகும்? மரணத்துக்கு கொண்டு போகும். தேவனை எதிர்த்த ஃபாரோ அழிந்து போனான். தேவனை எதிர்த்த ஃபாரோ விழுந்து போனான், நாசமா போய் செத்து போனான். ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, நான் கடவுளுக்குள்ள ஃபைட் பண்றேன். ஒரு ஃபாரோ நினைச்சு பார்த்தோம்னா, ஃபாரோக்கு கடவுள் சொல்றாங்க, ஃபாரோ உனக்கு நான் நிறைய சான்சஸ் கொடுத்துட்டேன். ஃபாரோ, நீ அற்புதத்தை பார்த்த மாதிரி உலகத்தை யாரும் பார்க்கவில்லை. உனக்கு நான் டைம் கொடுத்த மாதிரி நான் உலகத்தை யாருக்கும் கொடுக்கல. என் கிருபையை நீ பார்த்த மாதிரி வேற யாரும் பார்க்கல. You saw my grace like no other. You have received enough time like no other. I gave you a lot of chances like no other. But now is the time you fight me and you will die. So sorry of Pharaoh, the nature of sin in him is so strong. The பாவத்துக்குரிய சுபாவம்
நாம் புரிஞ்சுக்கணும். Behold, I tell each one of us today, please know this nature of sin. The பாவத்தின் சுபாவத்தை புரிந்துக்கோங்க. Please understand the nature of sin and understand the heart of a sinner. இந்த பாவம் செய்கிற இருதயம் அது இன்னோசன்ட் அல்ல, அது ஒன்றும் தெரியாமல் செய்யல, அது வைராக்கியத்தோட தெரிந்து பயமில்லாம தேவன் என்று அறிந்து வார்த்தையை தெரிந்து அவர் முன்ன நின்று அவரை ஃபேஸ் பண்ணி அவர்களோடு சண்டை போட்டு செய்கிற இருதயம் இந்த பாவனுடைய இருதயம். இவ்வளவு நான் பார்க்கல. I want to tell you the nature of Pharaoh is not only Pharaoh, it was in the people of Israel. Oh, at least Pharaoh, we leave one side. The same nature of Pharaoh followed the people of Israel in the wilderness. இதே பாவத்தின் சுபாவம், இதே பாவத்தின் நிலைமை, இதே பாவத்துக்குரிய தைரியம், இதே பாவத்தை சந்தித்த சூழ்நிலை இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்து இவர்கள் கூட அவர் தேவனை அறியாமல் இருந்தார்கள். முதல்ல first they did not know the Lord. Moses knew the Lord, and then they got to know the Lord. They did not worship the Lord. They did not fear the Lord. They faced the Lord. They fought the Lord. அவன் தேவனை எதிர்த்தாங்க. அவன் தேவனுக்கு பயப்படவில்லை. அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் கூட அழிந்து நாசமாய் போனாங்க. இந்த பாவத்தின் சுபாவம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய இருக்கிறது. This nature of sin is in you. It's in me. If I am faithful to myself, I will know, oh God, I have sinned trying to cheat you. Andre, now the confession Andre, நீங்க மன்னிச்சோடனே உங்களை நான் cheat பண்றாங்களே, அந்த நேரத்தில் நீ மன்னித்ததற்கு மறுபடியும் நான் பாவத்துக்கு போறேன். ஆண்டவரே, நீ நான் பேசுகிறேன் என்று தெரியும். அது தெரிந்து தைரியமா, in courage, in no fear, I sin, and then I come to a point, I face you. Even if I know that I am sinning against you, now உங்களுக்கு விரோதமான பாவம் தெரிஞ்சு உங்களுக்கு முன்பதாக நான் நிற்கிறேன். அது மட்டுமில்லை ஆண்டவரே, நான் உங்களே சண்டை போடுறேன். என்னதான் நடக்குது பார்க்கலாம். இந்த பாவத்தை நான் விட மாட்டேன். I will not leave this sin, for I want this sin and we die. The greater the pleasure of pain, the greater the pleasure in sin, the greater is the pain in it. இதோ பாவத்துக்குரிய இனிமை எவ்வளவு இருக்குதோ அதுக்குரிய வலியும் அதற்கேற்ற மனிதா இருக்கும். But I still don't want to leave the sin. I hold on and say, I will not turn to you. அப்பா, உங்களுக்கு நான் திரும்ப மாட்டேன். And all this today we are trying to say, please know your heart. Only take the taxi in the Please know your heart. Please know your heart and how God is talking to you, how God is leading you and where you need to turn to God. எங்கே தேவனுக்கு திரும்பணுமோ அங்கே திரும்பும்படியா அப்பா இந்த பாவத்தின் சுபாவம் எங்களுக்குள்ள இருக்குது என்பதை முதலாவது நாங்கள் உணர வேண்டும். First we should understand this is not Pharaoh's nature, it is my nature. இது Pharaoh's சுபாவம் இல்லை, எனக்குரிய சுபாவம். ஓ Pharaoh தேவனுக்கு எதிர்த்து நின்றார். எத்தனை தடவை நாங்கள் தேவனுக்கு விரோதமாக தெரிந்திருக்கிறோம். How many times we have turned and stood against God and say, oh Lord, you do whatever you want, you say whatever you want, you send whoever you want, you punish me however you want, I will not leave the sin. Behold, death is coming. The last chance God gives to Pharaoh and say, கையை எடுக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி
turn to me now before I touch you. God does not want to judge anybody because He wants to judge. Firstly, is the last option God is using. தேவன் தண்டிப்பது லாஸ்ட் ஆப்ஷன். அவர் தண்டிக்கிறதுக்கு முன்பதாக, அவர் கையை வைக்கிறதுக்கு முன்பதாக, அந்த கையில் நான் திரும்பி கர்த்தாவே உங்களிடத்தில் நான் வருகிறேன் என்று சொன்னால், He gives you freedom. Don't be like Pharaoh. Please don't be like Pharaoh. But I have to be heavy today. Because if you see the nature of sin in the Bible, it's so dangerous, it's so deceptive, it is so cunning. You will get locked without knowing you are locked and die. பாவத்தின் சுபாவம் எவ்வளவு பெருசுனா, என்னே அறியாமல், எனக்கே தெரியாமல் நான் குழிக்குள்ள விழுந்து செத்து போவேன். Behold, repent, ஆனந்தமே, turn to me from your sin. உன்னை பாவத்திலிருந்து விட்டு என்னிடத்தில் திரும்பு. நீ திரும்பலனா நீ அழைத்து போவ. We are not born holy. We are born sinners. Don't think that you are sinning because you are put in a situation to sin. The situation to sin leads you to sin because there is already the nature to sin. Oh, என்ன பாவம் இருக்கிற சூழ்நிலையில போயிட்டா நான் பாவத்துல விழுந்தேன், அப்படி இல்லை. பாவத்துக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன பாவத்துல விளைவிக்கிறது காரணம் அந்த பாவம் எனக்குள்ள ஏற்கனவே இருக்கிறது. Behold, know the nature of sin. Turn to God. தேவனிடத்தில் திரும்புங்க. எந்த விஷயத்துல, எந்த காரியத்துல தேவன் ஒரு காரியத்தை உங்களோட பேசும்போது தயவு செய்து மனம் திரும்பி தேவனிடத்தில் வாங்க. Turn to sin. And as we go to the church today, I want to pray the way we see sin and disobedience should put us to fear. பாவத்தை பார்க்கும்போது, தேவனுக்கு கீழ்ப்படியாத இருக்கிற சூழ்நிலை பார்ப்பது எங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கணும். இது பாவத்தினுடைய சுபாவம். This is the nature of sin. I should not yield to sin, but Lord, help me to come out of my sin. அப்பா, என் பாவத்திலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க. The Father சாடுகளிலேயோ நாம் தான் தேவன் என்று அறிந்து கொள்ளவில்லை. He did not know that I am the Lord, and He died in sin. I pray today that in anything we need to repent to God, let us turn to God. கண்களை மூடி ஜெபத்தில் இருப்போம். பாவத்தினுடைய சுபாவத்தை நாங்கள் அறிந்து கொண்டு பாவம் செய்த இதயத்தின் நிலைமை அறிந்து கொண்டு தேவனிடத்தில் நாங்கள் திரும்புவோம். Let us turn to God. Let us turn to God, for His hands are open, stretched, willing to receive you with love and mercy and grace and forgiveness. உங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய், உங்களை அரவணைக்கும்படியாய், உங்களை மன்னிக்கும்படியாய், எங்களை தேவன் இரக்கத்தினால, அன்பினால
எங்களை தாங்கும்படியாக என்னுடைய கரங்கள் காத்திருக்கிறது. திரும்பி நாங்கள் தேவனிடத்தில் போகலாம். Let us turn to God wherever and whatever God is telling you. I want to tell you, let it be a small thing or a big thing. If God says something to you, submit to God. அது சின்ன விஷயமா இருக்கலாம், அது பெரிய விஷயமா இருக்கலாம். தேவன் ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்லுவது, எங்களுக்கு அவர் உணர்த்துவது, அதுக்கு கீழ்ப்படிவது நாங்கள் செய்ய வேண்டும். அப்பா, எங்களுடைய மீறல்களையும் எங்களுடைய வீக்னஸ்களை அறிந்திருக்கிறீர்கள். You know the weakness of us, Lord, where we fall and where we yield to sin. Keep us away from sin and help us to turn to you. உங்களுக்கு திரும்பும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெப நிலையில் இருக்கும்போது, as all the eyes are closed, I want to take this time to pray for us. Pray for us. All of us here. Let our eyes be closed. யாரும் கண்கள் திறப்பது வேண்டாம். அப்பா, பாவத்தின் நிலைமை, பாவம் செய்த இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன். அப்பா, உங்களிடத்தில் நான் திரும்பணும். அப்பா, உங்களிடத்தில் திரும்பும்படியாய், உங்களுக்கு கீழ்ப்படியும்படியாய், உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, நான் உடைய கரத்தில் நியாயம் தீர்ப்பு பெற்றுக் கொள்ளக்கூடாது, அன்பு பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எனக்கு நீர் உதவி செய்யுங்கன்னு சொல்றோங்க. God is there. Maybe this word you need to hear today, and His arms are open to say, "Come, my son, I will forgive you. I will forgive you if you repent." நீங்கள் மறந்துவிட்டீங்கன்னால் நான் உங்களை மன்னிப்பேன், உங்களை ஏற்றுக்கொள்வேன், உங்களை நான் அரவணைப்பேன், உங்களை தாங்குவேன், உங்களை கிருபையாக நடத்துவேன் என்று தேவன் அன்போடு காத்திருக்கிறார். இருக்கிற யாராவது whatever sin or whatever way of disobedience to God and whatever way we have disobeyed God, if you want to say to God today, I want to turn to you, அப்பா, உங்களிடத்தில் நான் திரும்ப வேண்டும். Even it can be a small thing God has been telling you and you have been resisting it. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தேவன் சொன்ன காரியத்துக்கு நான் எதிர்த்து நின்றால் ஆண்டவரே, உங்களிடத்தில் நான் திரும்ப வேண்டும் என்று சொல்லுங்க. கண்களை மூடியிருக்கவே, wherever you are, lift your hand and He will pray for you. Make a commitment to the Lord. தேவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி, அப்பா, நான் இனிமேல் பாவத்தோட நான் விளையாட மாட்டேன். அப்பா, wherever you are, lift your hand. Wherever you are, lift your hand. I want to play with sin anymore, oh Lord. I want to understand my heart's deception making me to sin. And I want to come to you. I want to come to you, Lord. Adonai, you will do that. Adonai, you will do that. இனிமேல் அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா. உங்களிடத்தில் நான் வரணும்னு சொல்றோம். எங்க இருக்கீங்களோ உங்களுடைய கரண்ட உயர்த்துங்க. We will pray for you. May God touch you today. May God release you from that sin or whatever disobedience, small or big, and God will lead you. Let us not smell sin. Let us not touch sin. Let us not see sin. Let us not feel the sin. நாங்கள் பாவத்தை மோந்து கூட பார்க்கக்கூடாது, பாவத்தை தொடக்கூடாது, பாவத்தை உணரக்கூடாது. சின்னதோ பெருசோ, உங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு நீங்கள் செய்வதற்கு எதிரான ஒன்றும் செய்யக்கூடாது என்று தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கலாம். அப்பா, God hears your prayer. God releases you. God forgives you. He cleanses us. எங்களை மன்னித்து, எங்களை ரிலீஸ் பண்ணி தேவன் விடுதலை கொடுக்கிறார், சமாதானம் கொடுப்போம். நான் உங்களை
ஆண்டவரே, இந்த ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்களை எங்களுடைய குடும்பங்களை குறிச்சதை என்னை சுத்திகரிங்க. எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். Praise the Lord. Let the Lord continue to lead each one of us in our life. அவர் நல்ல